நீ போடி. ஆல் வெட்டி சாடு புலீஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது. அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு கவுண்டர் நீங்க தேடுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி பிடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்கிறதோ தெரியலையா? மாமா, அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க. இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரவா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க. 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, மாவனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான். உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதையோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாய் இது. கழுதி இல்லடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன். என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? விட்டு போன வரவே ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசின காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் அத்தை அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அத நினைச்சேன் ஐயா. அப்பா, இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அக்கா, நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்தை மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்தை. மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு காசு மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்கெல்லாம் வெதப்பா அறுப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்த பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார், தாத்தாவா? அந்த மனுஷன் தான். சரி. ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறையும். ஐயோ, செம்ம ஜாலியா இருந்துக்குமே. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். டாக்டர் மாவ், டாக்டர் மாவ், என்ன கதவு பூட்டி இருக்கு? ஏன் கொஞ்சலாமா? டாக்டர் மாவ் பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்? பெரியசாங்க, டாக்டர் மாவ் பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்துச்சு, போய் பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துலனாவே கண்ணு தெரியாது. இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். குழந்தை, அது வேற யாராவது புள்ளையா இருக்கும். ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா, எங்க போயிட்டாங்க சொல்லாம? டாக்டர்மா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க, முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், என் குழந்தை மல்லிகை கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிட்டேனுங்க. அதை காட்டானுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ, அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசுதான் இருக்கு? ஒன்னா? சரியா பாருங்க. வாங்கும் போது 2 இருந்துச்சுங்களே. பெரியத்த நீங்க கோயில் பிறகுதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேனுங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த குளத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி வரேன்.
டாக்டர்மா டாக்டர்மா அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை ஏறும்போது வலிக்கி விட்டு கீழே வந்துட்டேனுங்க. அடிபட்டு தானுங்க மிச்சம், ஆனா கொலுசு கிடைக்கலங்க. பாத்து ஏறல கொஞ்சம் இரு, மருந்து போடுறேன். டாக்டர்மா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? ஏ எதுக்கு? இல்ல நம்ம மாட்டு கட்டிவிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா பொடி. ம். குழந்தை ஆ கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இத போட்டுக்க. ஐயோ எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல போட்டுக்க. சரி பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. ம். கொட்டி விடுங்களா? ம். இந்த சோப்பு வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தக்க வெத்தல வாங்கிக்கலாமுங்க. இதுல பொட்டுக்காரமாக்க முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரை வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும்போது குளிர்காது பாருங்க. வாங்கணுங்க. ஏய் இரு. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லிகை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேன் எனக்கு. நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. ஐயோ குழந்தை ஐயோ இங்க பாரியா. யோ கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மகதான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா ஏறின ஜோர்ல கொலுச விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி கூட தேடி பார்த்தேன், ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன வழி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? இனிமே மூஞ்சில முழிக்காத மல்லி. பேசாத. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சிட்டாரா. இவங்க மல்லி கொல்லி கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. ஏமாடு ஏமாடு. சந்தைக்கு தானே போற? போற வழியில என்னையும் டிராப் பண்ணிருவியா? போற வழியில நிறைய வேலை இருக்கு. எப்படி கடைசியா சந்தைக்கு தானே போற? என்னமோ நீ சுமந்துட்டு போற மாதிரி. இந்த மாடு தானே சுமக்க போகுது. என்ன சொல்ற? சரியா இருங்க. இந்த இது புடி. கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுத்தா என்னவா? தேங்க்யூ. என்ன குழந்தை இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா? மல்லி கண்டுபிடிச்சிட்டு போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தைனா இலகாரமா போச்சுங்க. சரி சரி கோச்சிக்காத. குழந்தை களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட, அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. நான் வச்சுட்டு வந்து பண்றேன். இன்னைக்கு எனக்கு பாட வராது. இன்னும் நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது. பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க. என்ற குரலை கேட்டா 8 கால் பாய்ச்சல்ல பாயும். பாக்குறீங்களா? எங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது? வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களானோ. பாவாட தாவணியில் பார்த்த உருவமா இது இல்ல இது வேற. ஏங்க மாப்பிள சாமி மனசு வைக்கலையா?
என்ன இந்த வெட்டு வெட்டிட்டு போற? கசாப்பு கடைக்காரன் பொண்ணா? அவ கிடக்குறா. அப்பனே மாப்பிளசாமி தட்டுல நிறைய காசு விழணும்டா. சில்லறையா இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? இது ஒண்ணு வாங்கின படத்துக்கு வட்டி இல்ல, வந்துட்டு போனதுக்கு கோழி. ஏய் இங்க பா, ஏன் கொடுக்கல? டாக்டர்மாவும் குழந்தையும் அப்படி இப்படி இருக்கிறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஐயோ, குழந்தை கறந்த பாலாட்டம் அப்படியெல்லாம் சொல்லிடாதுங்க. யோ, உனக்கு தெரிஞ்சது தீர்த்தமோ திருநீரம் தான். ஊருக்குள்ள என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு அங்க வந்து பாரு. வாமா, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேர்லம்மா? குழந்தை பேருக்கு. சரிம்மா. மாப்பிளசாமி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அனாதை பயலுக்கெல்லாம் ஆதரவு தர, என்ன எல்லாம் 50 விட்டுற. ஒரு கண்ணுல வேணா, இன்னொரு கண்ணுல சொன்னாம்பா. வேண்டாம் மருது. அனாதை பயலுக்கெல்லாம் டாக்டர் அர்ச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? தனியா தங்கி இருந்தா ராத்திரில ஒத்தியா இருக்க பயமா இருக்குல்ல, அதனாலதான் குழந்தைய கூடவே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப பண்ண வேண்டியதுதான். குருக்கள அப்படி போயிருச்சு. அர்ச்சனை 2 பேருக்கு பண்ணு. வீட்டுக்கு வரீங்க, காசு எடுத்து வை.